ஹாய். 7 எபிசோட் முடிஞ்சு இப்போ 8வதும் போக போகுது. எல்லாரும் கதை கேட்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே கேட்டுட்டு இருக்கீங்க. அது ஜஸ்ட் ஒரு டேப் தானேப்பா. சும்மா தட்டி விட்டுட்டு கேட்கலாம்ல. இந்த 8வது சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, வாங்க கதைக்குள்ள போலாமா? இது விழி தீயில் ஒரு தவம். அத்தியாயம் 8. லியோவை பார்த்ததும் அதிர்ந்து போய் யாழ்மொழி சிலை போல் நின்று கொண்டிருக்க, அவனும் அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான். ஏ யாழ், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னைதான் எல்லாரும் பார்க்கிறார்கள், ஏன் ஆடாமல் நின்று கொண்டிருக்கிறாய்? அடியே செவடி, நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? ஆடிடி என்று பக்கத்தில் நடனமாடிக்கொண்டிருந்த அவளுடைய தோழி முட்டியால் அவளை குத்த, அதில் நடப்புக்கு வந்தவள் அவர்களோடு இணைந்து நடனமாட ஆரம்பித்தாள். லியோவின் பார்வையில் அவளுக்கு சற்று தடுமாற, அதை உணர்ந்தவனோ முட்டி கொண்டு வந்த சிரிப்பை இதழுக்குள் அடக்கி கொண்டான். முயன்று அவன் பக்கம் பார்வையை திருப்பாது நடனமாடி முடித்தவள் கூட்டத்தோடு கூட்டமாக அங்கிருந்து ஓடியே விட, சுற்றி முற்றி பார்த்தவன் யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உணர்ந்து மெல்ல யாழ்மொழி சென்ற திசைக்கு சென்றான். அதே நேரம் இளவரசர் நந்தனிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தாள் இந்திரா. அந்த நடனத்தை பாராட்ட வார்த்தைகளே இல்லை, சிறப்பாக நடனம் புரிந்தார்கள் என்று அவன் சொல்ல, நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றாள் அவள் தயங்கியவாறு. நீண்ட நேரமாக நீயும் எதையோ சொல்ல வேண்டும் என்று என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் பாரேன், ஏதேதோ நடுநடுவில் வந்து தடுத்து கொண்டிருக்கின்றன. சரி சொல், என்ன சொல்ல வேண்டும்? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல் இந்திரா என்று இப்போது தீவிர முகபாவனையோடு நந்தன் கேட்டதும், என்னுடன் வாருங்கள் என்று அவனின் கரத்தை பற்றி தோட்டத்திற்கு அழைத்து சென்றாள் அவள். இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அரசர் வேந்தனோ திருப்தியாக புன்னகைத்து கொள்ள, நந்தனை தோட்டத்திற்கு அழைத்து வந்தவளோ கைகளை பிசைந்தவாறு நின்று கொண்டிருந்தாள். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு இந்த திருமணம் என்று இந்திரா ஆரம்பிக்க, சற்று பொறுங்கள், அதற்கு முன்னால் நான் தங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் என்ற நந்தன் தன் விரலில் இருந்த ஒரு மோதிரத்தை கழற்றி அவளுடைய விரலில் போட்டுவிட, அதை அதிர்ச்சியாக பார்த்தாள் அவள். என்ன இந்திரா, பிடித்திருக்கிறதா? விலை மதிக்க முடியாத அரிய வகை ரத்தினக்கள் இதில் பதிக்கப்பட்டிருக்கிறது. யாராலும் இதன் பெருமதியை கணக்கிட முடியாது. உனக்காகவே கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்தேன் இந்திரா, பிடித்திருக்கிறதா உனக்கு என்று ஹஸ்கி குரலில் அவன் கேட்க, இவளுக்கோ என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. எதற்காக இத்தனை விலை கொடுத்து எனக்காக இதை? இளவரசே என்று வார்த்தைகள் தடுமாற நின்றிருந்த இந்திரசேனா எதேர்ச்சையாக திரும்ப, அடுத்த கணம் அவளுடைய விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தன. வீரா என்று அவளுடைய இதழ்கள் முணுமுணுக்க, அங்கு பெரிய மரத்திற்கு பின்னால் குறும்பு சிரிப்போடு அவளை ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தான் வீரா. இந்திராவின் நிலை இவ்வாறு இருக்க, தனக்கு தானே புலம்பியவாறு வராண்டாவில் நடந்து சென்று கொண்டிருந்தாள் யாழ்மொழி. அடச்ச, இவனை எல்லாம் யார் அழைத்தார்கள்? இவனெல்லாம் வரவில்லை என்று யாராவது அழுதார்களா என்ன? ஏதோ வாழ்க்கையில் பெண்களையே பார்த்திராதவன் போல வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருக்கிறான். இதில் கெட்ட கேட்டுக்கு இவன் ஆங்கிலேயே உயர் அதிகாரியாம். அடடா, பதவிக்கேற்ற வேலையா செய்கிறான் இவன்? இப்படி புலம்பு வைத்து விட்டானே யாழ்மொழி. அவனை பற்றி சிந்திக்காதே சிந்திக்காதே சிந்திக்காதே. சே, இவனை நான் சந்தித்ததே பெரும் தவறு. சிந்தை முழுவதும் தோன்றி தோன்றி என் மண்டை முழுவதையும் குழப்பிக் கொண்டிருக்கிறான் என்று வாய்விட்டே புலம்பிக் கொண்டு அவள் செல்ல, திடீரென்று ஒரு வலிய கரம் அவளை பற்றி இழுக்க, ஒரு கணம் ஸ்தம்பித்து போய்விட்டாள் யாழ்மொழி. யார் அது என்று பயத்தில் அவள் கத்தப்போக, உடனே அவள் வாயை பொத்தி கொண்ட லியோ, இப்போ எதுக்கு கத்துற? சும்மா பேச்சு மட்டும்தான் போல. ஆனா உன்னா நான் முன்னாடி வந்தாலே பயந்து நடுங்குற. என்னை பார்த்தா அவ்வளவு பயமா யாழ் உனக்கு என்று ஏளன புன்னகையோடு கேட்டான் லியோ. அது அது நான் ஒன்றும் பயப்படவில்லையே. முதலில் என்னை விட, இது ஒன்றும் உன் அரண்மனை கிடையாது, என் அரண்மனை. சிறு சத்தம் நான் எழுப்பினாலும் கூட உன் தலையை கொய்து விடுவார் அரசர். தேவை அவனுக்கு இதெல்லாம்?
என்று ஒற்றை விரலை நீட்டி மிரட்டலாக அவள் சொல்ல, அவளுடைய விரலை மடித்து அவன் முறுக்கவும், ஆ என்று வலியில் கத்த சென்று பற்களை கடித்து வலியை பொறுத்து கொண்டாள் யாழ்மொழி. ஹே, என்ன ஏதோ நீ இளவரசி மாதிரி உன் அரண்மனைன்னு சொல்ற? ஓஹோ, அதனாலதான் தைரியமா நடுராத்திரி பிரின்சஸ் இந்திரசேனாவை கூட்டிக்கிட்டு வெளியில வந்தியோ? டார்லிங், நான் வேணும்னா இது உங்க பொல்லாத அரசர்கிட்ட சொல்லட்டுமா என்று கேட்டு அவன் இரு புருவங்களை ஏற்றி இறக்க, விழி விரித்து அவனை பார்த்தவளோ பயத்தில் எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். வேண்டாம், தெரியாமல் என்ன அரண்மனை என்று வாய் தவறி சொல்லிவிட்டேன். அது அது எனக்கு சித்தம் கலங்கி போய்விட்டது, அவ்வளவுதானா? ஐயோ, நாம் அப்படியா பழகினோம்? இதை இங்கேயே விட்டு விடலாமே. இனிமேல் உங்களை பற்றி நான் பேச மாட்டேன், என்னை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். இனிமேல் கனவில் கூட உங்கள் கண் முன்னால் நான் வரமாட்டேன். என்னை நம்புங்கள், இந்த யாழ்மொழி பேச்சை மீற மாட்டாள், சரிதானே என்று அவள் அவனிடம் சமரசம் பேச, தன்னை மீறி அவளை ரசிக்க துடித்த மனதை கடிவாளமிட்டு அடக்கி கொண்டான் ஆடவன். பரவாயில்லையே, உனக்கும் பயம் இருக்கதான் செய்து, இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்னெல்லாம் தனியா விட்டுட மாட்டேன். நான் யாருன்னு தெரியும்ல, லியோ ஜார்ஜ். உங்க ஊரை ஆட்டி படைக்க வந்திருக்க புது உயர் அதிகாரி. அது எப்பவும் உனக்கு ஞாபகம் இருக்கணும். ஒருவேளை மறுபடியும் நீ என்ன டென்ஷன் பண்ணன்னு வை, நேரா ஒரு ராஜா கிட்ட வந்த எல்லாம் உண்மையை சொல்லிடுவேன். அப்புறம் ஃப்ரெண்டும் நீயும் சேர்ந்து ஜாலியா சொர்க்கத்துக்கு போலாம், புரியுதா என்று அவளின் தாடையை பற்றி தன் முகம் நோக்கி நிமிர்த்தி கேட்க, அவனை முறைத்து பார்த்தாள் யாழ். இருவருக்கும் நடுவில் வெறும் நூல் இடைவெளிதான் இருந்தது. அவளை அத்தனை நெருக்கத்தில் தனிமையில் பார்த்தவனுக்கு ஒரு ஆண்மகனாக ஏதேதோ உணர்ச்சிகள் கிளர்ந்தள, அவனோ தன்னை மீறி அவளை மேலும் நெருங்கினான். இத்தனை நேரம் அவன் பேசிய பேச்சில் அவனை கோபமாக பார்த்து கொண்டிருந்த யாழ்மொழிக்கு இப்போது ஏதோ ஒன்று வித்தியாசமாக தோன்ற பதறி போய் அவனிடமிருந்து வேகமாக விலக போனாள் அவள். ஆனால் அவன் விட்டாள் தானே. லியோவின் மற்றொரு கரம் யாழின் இடையை வளைத்து தன்னோடு நெருக்கி கொண்டிருக்க, எச்சிலை விழுங்கி கொண்டவளுக்கு இப்போது வேகமாக மூச்சு வாங்கியது. நான் போக வேண்டும், என்னை விடுங்கள் என்று திக்கி திணறி வார்த்தைகளை கோர்த்து அவள் சொல்ல, ஏற்கனவே தேவதை போல் இருப்பவள் இப்போது அலங்காரத்தில் பேரழகியாக தெரிய, லியோவுக்கு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. தன்னை மீறி அவள் இதழை நோக்கி குனிந்தவன் கிட்டத்தட்ட அவள் இதழோடு தன்னிதழை ஒற்றிவிட, யாழ் திக்கு முக்காடி போய்விட்டாள் என்றால் சார் என்று அதிர்ந்து வந்து விழுந்தது ஜேம்ஸின் குரல். லியோவோ அப்போதுதான் தான் செய்யும் காரியம் உணர்ந்து வேகமாக விலகியவன் பதற்றமாக யாழ்மொழியை பார்க்க, அவளோ அசையாமல் விழிவிரித்தபடி அப்படியே நின்றிருந்தாள். What's happening here என்று ஜேம்ஸ் அதிர்ச்சி குறையாத குரலில் கேட்க, அவனை இழுத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தவன் வேகமாக அரண்மனையிலிருந்து வெளியேறி காரில் அமர்ந்து கொண்டான். ஃபக் என்று பெருமூச்சு விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவன் ஜேம்ஸை திரும்பி பார்க்க, அவனோ தன் உயர் அதிகாரியை தான் திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தான். ஜேம்ஸ், இதை இப்போவே மறந்துற. சும்மா நீ எதையும் இமேஜின் பண்ணிக்காத. இட்ஸ் ஜஸ்ட் கேஸ், வேற எதுவும் இல்லை, புரியுதா? கிளம்பலாம், காரேடு என்று சொல்லி அலட்சியமாக தோளை குலுக்கியவன் அவன் பாட்டிற்கு ஜன்னல் வழியே வெறிக்கத் தொடங்க, தான் பார்த்த காட்சியிலிருந்து மீண்டு வரவே ஜேம்ஸிற்கு சில கணங்கள் தேவைப்பட்டன. இதில் யாழ்மொழியின் நிலையை பற்றி சொல்லவா வேண்டும்? ஐயோ பரிதாபம்! முதல் தடவை ஒரு ஆணின் ஸ்பரிசத்தையும் தொடுகையையும் உணர்ந்திருக்கிறாள். இந்த முத்தம் எல்லாம் அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை. ஏதோ மந்திரித்து விட்டது போல் அவள் தனதரை நோக்கி நடந்து செல்ல, இங்கு நந்தனோடு பேசிக்கொண்டிருந்த இந்திராவின் விழிகள் அதிர்ச்சியில் தெரித்து விடும் அளவுக்கு விரிந்திருந்தன. என்ன ஆயிற்று இந்திரா? ஏதேதோ சொல்ல வருகிறாய், நீயே மீண்டும் நிறுத்திக் கொள்கிறாய். நான் உன் வருங்கால கணவன், என்னிடம் சொல்வதற்கு உனக்கு என்ன தயக்கம் என்று அவன் புரியாமல் கேட்க, அது அது மறந்தே போய்விட்டேன் பாருங்கள். இளவரசரே தங்களை சந்திக்க வேண்டும் என்று என் பாட்டி சொல்லிக் கொண்டே இருந்தார். அதைதான் சொல்ல வந்து
பின் ஏதேதோ காரணங்கள் எல்லாம் தோன்றி மன்னித்து விடுங்கள், பாட்டியை பார்க்க அழைத்து செல்ல இருந்தேன், அதைதான், வேறொன்றுமில்லை என்று சமாளித்தவள், சீக்கிரம் சீக்கிரம் செல்லுங்கள், அவர் உங்களுக்காகத்தான் அறையில் காத்து கொண்டிருக்கிறார் என்று வாய்க்கு வந்த பொய்யை சொன்னாள் இந்திரசேனா. பாட்டியா? இதை பற்றி அரசர் என்னிடம் சொல்லவே இல்லையே என்று வாய்விட்டு கேட்டபடியே நந்தன் அரண்மனைக்குள் நுழைய வேகமாக வீராவை நோக்கி சென்றவள் அவனோடு மரத்திற்கு பின்னே ஒளிந்து கொண்டாள். வீரா, இங்கு எதற்காக வந்தாய்? காவலர்கள் யாராவது பார்த்து விட்டால் உன் நிலை என்ன என்று சிந்தித்து பார்த்தாயா? உனக்கு தைரியம் இருக்கிறது, எனக்கு தெரியும். எனக்கு உன்னிடம் பிடித்ததும் அதுதான். ஆனால் என்ன இதெல்லாம்? உனக்கு ஏதாவது ஆனால் என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது என்று இந்திரா பதற்றமாக பேச, அலட்சியமாக தோளை குலுக்கியவாறு, என்னை அழைச்சிட்டு வந்ததே உன்னோட காவலர்கள் தான். உங்க அப்பனுக்கு பிறந்த நாள்ல, அதனால வேலை செய்யறதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. என் மாமனாராச்சே, அதனால இருக்கிற எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு உன்னை பார்க்கறதுக்காகவும் ஓடி வந்துட்டேன். இல்லைன்னா உன்னை பார்க்க அந்த இளவரசன் மட்டும்தான் வரணுமா என்ன என்று சொல்லி ஒற்றை கண்ணை சிமிட்டினான் அவன். இந்திராவிற்கு முகம் வெட்கத்தில் குப்பென்று சிவக்க, விழிகளில் காதல் மிதக்க அவனை பார்த்தவள், எனக்கு எப்போதும் தாங்கள் இளவரசன் தான் என்று சொல்ல, அவளின் நெற்றியோடு நெற்றி முட்டிய வீரா, ஆமா, அவன்தான் உன்னை கட்டிக்க போறவனா என்று கேட்டான் சந்தேகமாக. அவன் கேட்ட விதத்தில் முறைத்து பார்த்தவள், தங்களை நினைத்த மனம் ஒருபோதும் இன்னொரு ஆடவனை ஏற்காது, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு முறை இப்படி பேச வேண்டாம் என்றாள் அழுத்தமாக. பின் ஒரு பெருமூச்சு விட்டு, அவர்தான் ஆற்றுக்கு மறுபுறத்தில் இருக்கும் ராஜ்யத்தின் இளவரசர், பெயர் நந்தன். என்னை அவருக்கு மனம் முடித்து கொடுப்பதற்காகத்தான் என் தந்தை மிகவும் ஆசைப்படுகிறார். ஆனால் என்று தயக்கமாக இழுக்க, ஆனா இந்த இளவரசி சாதாரணமா சந்தையில வேலை பார்க்குற ஒருத்தனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டா, அதானே? இது கேள்விப்பட்டா சாதாரண மக்களாலேயே ஜீரணிக்க முடியாது. அரசர் என்ன பண்ணுவாரோ தெரியல. பாவம்ல அவரு என்று சொல்லி சிரித்தான் வீரா. ஆனால் அவனுடைய வார்த்தைகளில் உள்ள வலியை இந்திராவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவனை பாவமாக பார்த்தவள், தந்தை எப்போதும் என் ஆசையை மறுத்ததில்லை வீரா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, தந்தை நிச்சயம் நம் காதலை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்ல, வழக்கம் போல் தன் அலட்சிய புன்னகையை சிந்தியவன், என்ன நடந்தாலும் நீ எனக்கானவ இந்திரசேனா, உன்னை அவ்வளோ சீக்கிரத்துல விட்டுற மாட்டேன் என்று அவளுடைய இதழில் அழுத்த முத்தம் பதித்தான் வீரா. அவளும் விழிகளை மூடிக்கொண்டு அவனின் இதழுக்குள் மூழ்கிவிட, திடீரென அந்த பக்கமாக காலடி சத்தம் கேட்கவும் வேகமாக அவளிடமிருந்து விலகிய வீரா தன்னவளின் கன்னத்தை கிள்ளிவிட்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து ஓடி மறைந்தான். இளவரசி, இங்கு தனிமையில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அரசர் தங்களை அழைத்து வர சொன்னார் என்று அவளை தேடி வந்த அமைச்சர் சொல்ல, வருகிறேன் அமைச்சரே என்று சிறு பதற்றத்தோடு சொன்னவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தியவாறு மீண்டும் அரண்மனைக்குள் நுழைந்து கொண்டாள். அடுத்த நாள் இந்திரசேனாவின் ஆடைகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்த யாழ்மொழியோ ஒரு இடத்தையே வெறித்தவாறு நின்றிருக்க, காலையிலிருந்து அவளை தான் கவனித்துக் கொண்டிருந்தனர் அனைவரும். என்ன ஆயிற்று இவளுக்கு? ஏன் வித்தியாசமாக நடந்து கொள்கிறாள் என்று இந்திரசேனா சந்தேகமாக கேட்க, பக்கத்தில் இந்திராவின் கால்களை அழுத்தி விட்டு கொண்டிருந்த ராதாவுக்கும் அதே சந்தேகம்தான். அட, நானும் அதைத்தான் சிந்திக்கிறேன் இளவரசி. நேற்று இரவு முழுக்க இவள் உறங்கவே இல்லை தெரியுமா? கஷ்டப்பட்டு உறங்கி தொலைத்தவள் காலையில் எழுந்ததிலிருந்து ஏதோ சித்தப்பிரமை பிடித்தவள் போல அமர்ந்திருக்கிறாள். அவளை குளியலுக்கு இழுத்துச் சென்றது கூட நான் தான். நான் பேசும் எவையும் அவள் காதில் விழவில்லை. மந்திரித்து விட்டது போல இருக்கிறாள். எனக்கு என்னவோ நேற்றிரவு இவள் எதையாவது பார்த்து பயந்திருப்பாளோ என்றுதான் தோன்றுகிறது, சரியாக தெரியவில்லை என்று ராதா தீவிர முகபாவனையோடு சொல்ல, யாழ் என்று அழைத்தாள் இந்திரா. அப்படியே இருந்தால் யாழ்மொழி. அடியே யாழ் என்று சற்றே சத்தமாக இந்திரா அழைக்க, சொல்லுங்கள் இளவரசி என அப்போதுதான் உறக்கத்தில் இருந்து விழித்து கொண்டவள் போல அவள் மலங்க மலங்க விழித்து கொண்டு நிற்க, அதோ அந்த கண்ணாடிக்கு முன்னால் இருக்கும் முத்தங்கள், ஐயோ அதோ அந்த கண்ணாடிக்கு முன்னால் இருக்கும் முத்துக்கள் என்று மற்றவள் சொல்லி முடிக்கும் முன், என்ன முத்தங்களா? வேண்டாம் வேண்டாம் என்று முகத்தை மூடி பதற ஆரம்பித்து விட்டாள் யாழ்மொழி. அவள் சொன்னதையும் அவளுடைய செய்கையையும் அதிர்ச்சியாக பார்த்தவள், இப்போது நான் என்ன கேட்டுவிட்டேன் என்று நீ இவ்வளவு அதிர்ச்சி அடைகிறாய்? உனக்கு என்ன ஆனது யாழ்
என்று புரியாமல் கேட்க, அது அது நான் நான் ஏதோ மன்னித்து விடுங்கள் இளவரசி என்று விட்டு அறையிலிருந்து வேகமாக வெளியேறியவள் பணிப்பெண்கள் தங்கியிருக்கும் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அட கடவுளே! அவனின் நெருக்கத்தில் நின்ற அந்த உணர்வை என்னால் உதறி தள்ளவே முடியவில்லை. என்ன மாய மந்திரம் செய்து விட்டான்? அவன் கொடுத்த முத்தத்தை மறக்கவும் முடியவில்லை என்று வாய்விட்டு கூறியபடியே யாழ்மொழி பெருமூச்சோடு சொல்ல, முத்தமா? ஈஸ்வரா என்ற ராதாவின் குரல் பின்னால் அதிர்ச்சி குரலில் கேட்டது. வேகமாக திரும்பி பார்த்தவள், முத்தமா? நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே. என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ என்று அவள் திணற, ஹே திருடி, நீதானே இப்பொழுது நீ கூறியதை நான் கேட்டேன் என்றாள் ராதா. நான் நான் என்ன சொன்னேன்? ஐயோ, இந்த நேரம் பார்த்து சமாளிக்க வேற எதுவும் வரமாட்டேங்கிறதே. என்னை இப்படி கோர்த்து விட்டாயே கடவுளே என்று என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாற, மற்றவளோ சலிப்பாக விழிகளை உருட்டினாள். சரி, அதெல்லாம் விடியாள். எனக்காக நீ ஒன்று செய்வாயா? நீ சென்றது போலவே என்னையும் அரண்மனையை விட்டு குதிரையில் அழைத்து செல்வாயா? முடியாது என்று மட்டும் சொல்லிவிடாதே. நான் மிகவும் ஆசையாக இருக்கிறேன் என்று எதை பேசிக் கொண்டிருந்தோம் என்பதை கூட மறந்து ராதா விழிகள் மின்ன கேட்க, வெளிப்படையாகவே தலையில் அடித்து கொண்டாள் யாழ்மொழி. அதே நேரம் இங்கு ஆங்கிலேய அதிகாரி ரொனால்டின் அரண்மனையில் கத்தி கத்தி களைத்து போய் அழுது சிவந்து வீங்கிய முகத்தோடு அந்த இளம்பெண் உடலில் சக்தியற்று மஞ்சத்தில் கிடக்க அவளிடமிருந்து விலகி படுத்தார் ரொனால்ட். ஷிட், not satisfied, bloody Indian woman என்று வாய்விட்டு சொன்னவர் எழுந்து ஆடைகளை போட்டவாறு அந்த இளம்பெண்ணை அலட்சியமாக பார்த்தார். அவளோ தன்னிலையை நினைத்து முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழ, அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அறையிலிருந்து வெளியேறியவர் மற்ற அறைக்குள் நுழைய, அங்கு அவருக்காக காத்திருந்தான் வில்லியம். டெய்லி ஒரு பொண்ணு, டெய்லி என்ஜாய்மெண்ட். உங்களை பார்க்க எனக்கே பொறாமையா இருக்கு சார். நல்லா வாழறீங்க போங்க என்று அவன் சொல்லி சிரிக்க, நீ நினைக்கிற மாதிரி இல்லை வில்லியம். அன்னைக்கு அந்த பொண்ணு இருக்கால, அவளை அந்த பேலஸ்ல பார்த்ததுல இருந்து எந்த பொண்ணு மேலேயும் எனக்கு தோணவே மாட்டேங்குத. எந்த பொண்ணாலையும் என்னை திருப்திப்படுத்த முடியல. எனக்கு அவ வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஒன் டைம் கிடைச்சா கூட போதும் என்று நேரடியாக தன் மனதில் உள்ளதை கேட்டே விட்டார் ரொனால்ட். தன் மகளின் வயதில் இருக்கும் ஒரு பெண்ணை உடல் உறவுக்காக கேட்கிறேன் என்ற வெட்கம் கொஞ்சம் கூட இல்லை அந்த வயதானவருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவ வெறும் சாதாரண ஊர் பொண்ணா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் தூக்கிட்டு வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். பட் இவ பேலஸ்ல இருக்கா, செக்யூரிட்டி ஜாஸ்தி அண்ட் கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு இல்லைனாலும் கூட எனக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் என்று வில்லியம் கேலியாக இதழை வளைக்க, விழிகள் மின்ன பார்த்தார் ரொனால்ட். யாழ்மொழியை ஒரு கூட்டம் அடைய நினைக்க, அதே கூட்டத்தில் பெரும் தலையாக அமர்ந்திருக்கும் நம் கதாநாயகன் என்ன செய்ய போகிறான்? காதலில் நம்பிக்கையற்று தெரியும் அரக்கனாய் இருக்கும் லியோ ஜார்ஜ் அவளுக்கு அரணாக இருப்பானா? இல்லை, அவனே அரக்கனாய் மாறுவானா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.